ஹலோ கைஸ், இன்னைக்கு புரோக்கன் ஸ்கில் மான்வாவோட எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம். தம்பி, உன்னோட மெட்டீரியல் இதெல்லாம் சேர்த்தா எப்படியோ ஒரு 78,500 வருது. அதே மாதிரி அந்த மேஜிக் கிறிஸ்டல் அதோட வேல்யூ ஒண்டி 1,50,000. ரெண்டுத்தையுமே சேர்த்து 2,38,000 வேல்யூ வருதுப்பா. அது ரெண்டுத்தையும் இந்த விஐபி கார்டில் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன்ப்பா. நம்ம ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம், விஐபி கார்டா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அங்க எடுக்கும் போது இப்பதான் இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. இந்த கோல்டன் விஐபி கார்டு இருக்குல்ல, இது பவிலியன் மெம்பர்ஸுக்கு வேண்டியதா கிடைக்கும் தம்பி. ஆனா நான் இந்த கார்டை உனக்கு தரேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைமும் பெரிய அளவுல பெரிய பெரிய மேஜிக் கிறிஸ்டல், பெரிய பெரிய ரேரான ஐட்டம் அதெல்லாம் நீ கொண்டு வந்தனா 10% அதிகமா போட்டு வாங்கவும் நான் தயாரா இருக்கேன். பாஸ், உங்க கைண்ட்னஸுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நான் கொண்டு வரேன். அவங்க விஐபி கார்டு எனக்கு அசால்ட்டா அப்படியே தந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு எனக்குள்ள பயங்கரமான பொட்டன்ஷியல் ஃபியூச்சர்ல இருக்குன்னு. நம்ம ஹீரோவும் வரும்போதே யோசிக்கிறான், இங்க இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட பவர்ஸ் இருக்கோ அவங்கள தாராளமா ஒரு எத்தனையும் ஏத்துப்பாங்க. அதுல எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது. இப்படி நம்மால போக ஆரம்பிக்க நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு 2 பேரோட நிழல் அங்க தெரியுது. யாருன்னு தெரியுதா? இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஐட்டமை பார்த்து ரொம்ப ஆச்சரியமானாங்களே, அவங்களே தான். நம்ம ஜின்னோ போகும்போதே யோசிக்கிறான், இப்போ எனக்கு பணத்துக்கான டென்ஷன் அது அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் சேஃபா இருக்கிறதுக்கான சில பல விஷயத்தையும் நான் பண்ணணும். அங்க இதே மாதிரி ஜின்னு போகும்போது பின்னாடி யாரோ ஒருத்தங்க வர மாதிரி ஆளுக்கு ஃபீல் ஆகும். நான் யோசிச்ச மாதிரியே என்ன அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இந்த அளவுக்கு ஐட்டமும் பொருள்லாம் இருக்குல்ல, இன்னமும் எக்கச்சக்கமா ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன தேடி அவங்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரையுமே பார்க்கும்போது ரொம்பவும் டவுட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட பொருள் அது மேல ரத்தத்துக்கான ஸ்மெல்லும் வந்துச்சு. அதுலயே எனக்கு தெரிஞ்சது இந்த ஆளுங்க இதுக்கு முன்னாடியே நிறைய பேரை கொண்டு இருக்காங்கன்னு. இப்போ என்னையும் ராபரி பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. இதனால வேணும்ட்டே நம்ம ஜின்னோ ஏதோ ஒரு சந்து மாதிரி ஒரு இடத்துக்கு போறான். அங்க இதை பாக்குற அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஐயோ பாத்தியா, ஆளு சாகணும் சொல்லி தன்னால அந்த இடத்துக்கு போறான். ஆமா ஆமா, ஆளை இன்னைக்கு ஈஸியா முச்சிடலாம். ஜின்னு பின்னாடி இதே மாதிரி வந்து நிக்கிறாங்க. உடனே நம்ம ஜின்னோ, என்ன ஆச்சு, எதனால எவ்வளவு நேரம் ஆக்குனீங்க? நான் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிருந்தேன் தெரியுமா? தம்பி, உன்னோட லுக்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தா ஸ்டில் இப்பயும் நீ ஹை ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் நினைக்கிறேன். ஆனா உனக்கு தெரியுமா, நாங்க 2 பேருமே காம்பேக்ட் கிளாஸ்ல இருக்க ஒரு அவைக்கணும். அதுல ஒருத்தங்கிட்ட பாய்சனுக்கான எபிலிட்டி இருக்கு, இன்னொருத்தங்கிட்ட பயங்கரமா ஸ்லாஷ் பண்றதுக்கான எபிலிட்டியும் இருக்கு. தடியா இருக்கிற அந்த பர்சனும் இதுக்கு முன்னாடியே நாங்க ஏகப்பட்ட ஆளுங்களை கொண்டு இருக்கோம். ஆனா இப்போ அந்த லிஸ்ட்ல நீயும் ஆட் ஆக போற. ஓ, அப்போனா நீங்க காம்பேக்ட் கிளாஸ்ல இருக்க ஒரு பயங்கரமான ஆளுங்களா? உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஹோப்லெஸ் ஆன லிட்டில் எஃப் ரேங்க்ல இருக்க ஒரு ஆர்டிஷியன், அவ்வளவுதான். என்ன மாதிரி ஒரு பர்சனால எப்படி உங்க 2 பேரை தாக்க முடியும்? சைட்ல ஒல்லியா இருக்க அந்த பர்சனும், தம்பி உன் முகத்தை பார்த்தா ஒன்னும் நீ பயந்து இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆமா ஆமா, ஆப்வியஸா நம்மள வச்சு அவன் ஃபன் பண்ண பாக்குறான்னு நினைக்கிறேன். ஆமா, எவ்வளவு நேரமா நான் ஃபன் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியவே இல்லையா? உண்மையிலேயே நான் உங்களை ஃபன் பண்ண தான் இங்க வர வச்சேன். இதை கேட்ட உடனே அண்ணக்காரனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. டேய், நீ பேசுன பேச்சுக்கு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஆளு ஒரு ஸ்லாஷ் அட்டாக்கை ஆக்டிவேட் பண்ணுவான். இது எப்படிப்பட்ட ஸ்லாஷ் அட்டாக்னா, ஒன்ஸ் இதை டார்கெட் மேல டார்கெட் பண்ணிட்டா அவ்வளவுதான், அவங்க மேல அட் அ டைம்ல நிறையவே ஸ்லாஷ் அட்டாக்கும் டேமேஜும் ஏற்படும். அங்க தம்பிக்காரனும் வெனம் இம்பியூ அப்படின்னு ஒரு ஸ்கில் ஆளு ஆக்டிவேட் பண்ணுவான். இதனால அந்த டேகரும் பயங்கர பாய்சனஸா அப்படியே மாறும். நம்ம ஜின்னோ அவனோட மாடிஃபிகேஷன் அந்த ஸ்கில்லை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிக்கிறான். நான் ரிபத் அந்த ஸ்கில்லை வச்சு திரும்பவும் பாஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் மாடிஃபிகேஷனை மனுஷங்க மேல நான் பயன்படுத்தினதே இல்ல. ஆனா இவங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட்டா மாடிஃபிகேஷனுக்கு மாற போறாங்க. ஆக்டிவேட் மாடிஃபிகேஷன். இது ஆக்டிவேட் ஆனோனே அங்க அண்ணக்காரன் ஏகப்பட்ட ஸ்லாஷ் அட்டாக்க பண்ணலான்னு வருவான்ல. ஆனா ஆளு மேல தான் எல்லா அட்டாக்கும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஆளோட நிலைமையும் மோசமாகுது. எவ்வளவோ அவன் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான், ஆனா தன்னுடைய அட்டாக்கே அங்க ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்ல. அங்க இதை பாக்குற தம்பிக்காரனுக்கு அங்க புரியல. அம்மா அண்ணா, அங்க என்னதான் ஆகுது? ஆனா அதுக்குள்ள திரும்பவும் மாடிஃபிகேஷன் அது இந்த சைடும் பயன்படுத்த அவ்வளவுதான், அந்த வெப்பன்ல இருக்க அந்த பாய்சனும் தன்னால அப்படியே உடம்புக்குள்ள போகுது. அடுத்த செகண்டே பாய்சன் நல்லா வாயிலிருந்து ரத்தமா ஊத்தும். எனக்கு புரியல, நான் எப்படி என்னையே பாய்சன் பண்ண? என்ன ஆச்சு? இந்த மாதிரி தாக்கலாம் முடிக்கலாம் அப்படின்னு வந்தீங்க, ஆனா இப்ப ஏன் டர்னுப்பா? நீங்க இது வரைக்கும் ஏகப்பட்ட ஆளுங்களை கொண்டு இருக்கீங்க போலயே. ஆனா இதுக்கு மேலேயும் உங்களால அந்த விஷயத்த தொடர்ந்து பண்ண முடியாது. ஏன்னா உங்க 2 பேரோட கதையும் நான் முடிக்க போறேன் அப்படின்னு அவ்வளவுதான் அந்த ஸ்வாட வச்சு பயங்கரமா வெட்டி போறான். அந்த இடத்துலயே அவங்க 2 பேரோட கதையும் முடியுது. அங்க அவங்களோட பேக நல்லா செக் பண்ணா அவங்க கிட்டயே ஒரு வாண்டடான போஸ்டர் வந்திருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு தேடப்படும் குற்றவாளிங்க மாதிரி. ஆனா நான் எதிர்பார்க்கல இவங்களே அந்த வாண்டட் போஸ்டரை வச்சுன்னு தெரிவாங்கன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, எனக்கு ஒன்னும் அது மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. ஏன்னா இவங்களை கொண்டு போய் நான் கிளைம் பண்ணா அது பெரிய அளவுல அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி விஷயத்த பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. அங்க அவங்களோட ஐட்டம்ஸை பார்க்கும்போது அதுலயும் இ ரேங்க்ல இருக்க ஒரு கோட் அங்க இருக்கு. அந்த கோட்டோட பவர் என்னன்னா டிஃபென்ஸ் 50+ ஆக்கும்,
அதுவும் எஜிலிட்டியை 10+ ஆக்கும். இது என்னதான் ஒரு ட்ராஷா இருந்தாலும் என்னால ட்ராஷியை ட்ரெஷரா மாத்த முடியும்ல. ஸ்கில் மாடிஃபிகேஷன் இப்படி நாங்க மாத்தனோனே அதுல டிஃபென்ஸ் 260 ஆகும், எஜிலிட்டி 110 ஆகும், பாய்சன் ரெசிஸ்டன்ட் அதுவும் 60+ ஆகுது. பரவாயில்ல, இந்த கோட்டம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. இது அந்த அளவுக்கு ரொம்ப டாப் டியரான்னு கேட்டா அது கிடையாது. ஸ்டில் இப்பயும் இது டீசென்டா இருக்கு. என்னோட சிஸ்டரையும் நான் சர்ப்ரைஸ் பண்ணணும், அதனால சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். ஏன்னா நாளைக்கு அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுவும் ஆரம்பிக்குது. அதனால எல்லாரையுமே ஷாக் ஆக்க நான் ரெடியா இருக்கேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோவோட சிஸ்டரை நோக்கி வரும். அவங்களும் அவங்க பச்சின இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வரான். ஆளு கிட்ட ஏகப்பட்ட பொருளா இருக்குமா. ஆமா, என்னன்னா இது இத்தனை பொருள், இதெல்லாம் எப்படி? அங்க நம்ம ஜின்னோட அவுட்ஃபிட்டை பார்த்து தான் யோசிக்கிறா. இந்த அவுட்ஃபிட் இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆப்வியஸா நீ யோசிக்கிற மாதிரிலாம் இல்ல, இத ஃபேராவும் நேர்மையாவும் நான் ஏர்ன் பண்ணேன். அதே மாதிரி நான் வந்துட்டேன். உங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லல, அதையும் நான் ஏத்தலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனா அண்ணா அதெல்லாம் ஒன்னும் வேணாம், எனக்கு 50 ஓகே தான், போதும். அது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்தா 500 நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஸ்டில் இப்பயும் உனக்கு ஏதாச்சும் பத்தல இல்ல வேணும் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா தாராளமா என் கிட்ட வா, நான் இருக்கேன். ஆனா அண்ணா இதெல்லாம் நீ உன்னோட இமேஜினேஷனை ஸ்டாப் பண்றியா? நாளைக்கு ப்ரீ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஆனா அதை பத்திலாம் கவலைப்பட வேணாம், ஏன்னா லெவல் உங்க அண்ணனுக்கு ரொம்பவும் அதிகம். நாளைக்கான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை எங்கேயாச்சும் வெளியில கொண்டு போறேன், அங்க நம்ம நல்ல மீலியும் சாப்பிடலாம் என்ன. ஆனா அண்ணா உங்க லெவல் அது என்ன லெவல் 20 அப்படின்னு சொன்னோன்னே அவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. என்னது லெவல் 20யா? ஆமா, இவ எதுக்காக இந்த அளவுக்கு ஷாக் ஆகுறானா, யூசுவலா இந்த டைம்ல நார்மலா பசங்களோட லெவல் அது 10ல இருந்து 15 வரைக்கும் தான் இருக்கும். அதுலயும் இந்த பணக்கார பசங்களை பத்தி எல்லாம் சொல்லவே வேணாம். அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஐட்டம் ரிசோர்சஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு மேசிவான சப்போர்ட் இருக்கும் போது ஈஸியா இந்த பணக்கார பசங்களா ரீச் பண்றவங்க லெவல் 20 எல்லாம். ஆனா நான் இந்த லெவலை ரீச் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன், என் லெவலுக்கும் மேல இருக்க மாஸ்டர்ஸை கொன்னது ஒண்டிதான். இது என்னதான் ஒரு ஸ்ட்ரகிளா இருந்தாலும் கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே மாத்துவேன். இந்த சிட்டியோட ஒரு டாப்பான ஸ்கோரராகவும் மாறுவேன். ஒன்ஸ் நான் அப்படி ஒண்டி பண்ணிட்டா போதும், எல்லா விஷயத்தையும் என்னால மாத்த முடியும். இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுவும் வந்து அங்க பிரின்சிபலும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிருப்பாரு, பசங்களா நீங்க 10 வருஷம் ரொம்ப ஹார்டா ஸ்டடி பண்ணீங்க, ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் உங்களோட வாழ்க்கையை மாத்த போகுது. அதனால எல்லாருமே தயாரா? பிரின்சிபல் சொல்ற மாதிரியே இந்த விஷயமும் உண்மைதான். இந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, இது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. அவங்க எல்லாரோட தலைவிதியும் மாத்துறதுக்கான ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். அவைக்கு என்ன இருக்கிற ஒரு பர்சனையும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சுதான் இந்த எக்ஸாமினேஷன்ல ஒரு 4 கேட்டகரியா அவங்க பிரிப்பாங்க. ரொம்ப டாப்பான பர்ஃபார்மன்ஸ், டாப்பான கிரேட்ல இருக்க இந்த பசங்க அவங்களுக்கு தடை அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே பெருசா இருக்காது. அவங்களால ஃப்ரீயா ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். ரிசோர்சஸ் அதெல்லாம் குறைய இருக்காது. அவங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட்டும் அவங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட இருந்து இருக்கும். இந்த செகண்ட் கேட்டகரியில வர இந்த பசங்களாலையும் டாப்பான யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண முடியும். இந்த மிலிட்டரி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல, அதுல ஜாயின் பண்ணி ஒரு பெரிய ஜெனரலாவோ இல்ல ஃபியூச்சர்ல ஒரு பெரிய லீடராவோ ஒரு பதவியில இவங்க இருக்கலாம். இவங்களுக்கும் பெரிய அளவுல சப்போர்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கும். தேர்டா வருது இதுல ஆவரேஜா பர்ஃபார்ம் பண்ணிருக்க அவங்களால ஸ்டில் இப்பயும் ஒரு ஆர்டினரியான யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆளுங்க ஃபியூச்சர்ல கார்டியன் நைட்ஸா மாறலாம். இவங்க கூட பரவாயில்ல. அதுதான் 4வது கேட்டகரியா வர அந்த ஆளுங்க, அவங்க தான் ரொம்ப மோசம். யார் யாரு இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இல்லையோ அவங்க எல்லாருமே திரும்ப ஒரு ஆர்டினரியான ஹர்பன் லைஃபுக்கே போகணும். சிம்பிளா சொன்னா பேருக்குன்னு அவங்க அவிக்கணும். ஆனா அவங்களால பெருசா அவங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. சாதாரணமான மக்கள் மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பண்ற மாதிரி தான் இருக்கும். மத்தபடி அவங்களுக்கு பெருசா எதுவும் அங்க கிடைக்காது. இப்போ இத்தனை பேர் இருக்காங்களே, இதுலயும் 20% மெம்பர் ஒண்டிதான் ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரியில வருவாங்க. மீதி 80% ஆளுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியில இருக்கிற அந்த கேட்டகரி அதுலதான் அவங்க போற மாதிரியும் இருக்கும். ஏன்னா சிம்பிளா அவங்க கிட்ட ஸ்ட்ரென்த்தோ பவரும் இல்லையா, அவ்வளவுதான் அவங்களை எலிமினேட் பண்ணிட்டு அவங்க போயினே இருப்பாங்க. பசங்களா ஸ்பீச் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்டா நம்ம எக்ஸாமினேஷனை ஆரம்பிக்கலாமா? இந்த இடத்துல யாரு லெவல் 15க்கும் மேல இருக்காங்களோ அவங்க பிலிமினரி ஸ்கூல் டெஸ்ட் அதை ஒன்னும் எடுக்க வேணாம். மீதி இருக்க மத்தவங்க எல்லாருமே பிலிமினரி ஸ்கூல் டெஸ்ட் அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்க இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற நிறைய பேருக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா நிறைய பேரு இன்னமும் லெவல் 10ல இருந்து 15க்கு உள்ளதா இருக்காங்க. அதுக்கிடையில நம்ம ஜின்னும் யோசிக்கிறான், என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரி விஷயம் ஏற்படல, ஆனா ஸ்டில் இப்போ நான் லெவல் 15க்கு மேல இருக்கேன். இப்போ அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரு லெவல் 15க்கு மேல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு எக்ஸலண்டான ஸ்டூடெண்ட் மாதிரி தான். அதே மாதிரி நான் ஒன்னும் அந்த பிலிமினரி எக்ஸாம் அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம். பசங்களா நம்ம கிளாஸ்ல டோட்டலா 5 பேர் லெவல் 15க்கு மேல இருக்காங்க. ஆனா அதுல டோட்டலா 4 பேர் ஒண்டிதான் இந்த பிலிமினரி எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம். ஜின்னு நீ லெவல் 15க்கு மேல இருக்க, அது எல்லாமே சரிதான். இருந்தாலும்
இருந்தாலும் நீ இந்த பிலிமினரி ஸ்கூல் டெஸ்ட்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது ஏன்னா உன்னோட கிளாஸ் அது ஒரு காம்பேக்ட் கிளாஸ் கிடையாது. அதே மாதிரி நீ வெறும் ஒரு எஃப் ரேங்க் தான். அங்க இதை கேட்டோன்னே மத்தவங்கள ஒரு விதமா தான் பேசுவாங்க. பாருங்கப்பா, ஆளு லெவல் 15க்கும் மேல இருக்கான். ஆனா பாவம், லெவல் 15க்கு மேல இருந்தும் ஆளு பிலிமினரி எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் எதுக்கு? ஆளோட கிளாஸ் காம்பேக்ட் கிளாஸ் இல்ல. ரொம்ப அவனை நினைச்சா பாவமா இருக்கு. அங்க இதை பாக்குற நம்ம வேயும் அவனுக்கு இது தேவைதான். ஒரு ட்ராஷ் எப்பயுமே ட்ராஷா தான் கன்சிடர் பண்ணும். அங்க டீச்சரும் வந்துட்டு, ஜின்னு அந்த அளவுக்கு நீ டிமோட்டிவேட் ஆக வேணாம். ஏன்னா எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்டான ஸ்டூடெண்ட்னு. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஸ்கூலோட டிசிஷன் இது. அதனால நீ இந்த பிலிமினரி எக்ஸாம பண்ற மாதிரி தான் இருக்கும் ஜின்னு. அட பரவாயில்ல டீச்சரு, அது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. நான் தாராளமா இந்த பிலிமினரி டெஸ்ட்டை எத்துறேன். அங்க வேக்கு புரியல. ஆமா, இவனுக்கு என்ன ஆச்சு? ஆளு இப்பயும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கான். ஏன்னா அவனோட ரேங்க் எஃப் தான். அவன் ரேங்கை கம்பேர் பண்ணா மத்தவங்களோட ரேங்க் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும் போது மத்தவங்க எல்லாருமே இவனை தான் டார்கெட் பண்ணி நாக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க பிலிமினரி எக்ஸாமும் இப்போ ஆரம்பிக்குது. இந்த எக்ஸாம் ரேண்டமா 10ல இருந்து லெவல் 15ல இருக்கிற அவிக்கன் அவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் வந்து ஏற்படும். யாரு கடைசி வரைக்கும் மிஞ்சிருக்காங்களோ அவங்க ஒண்டிதான் குவாலிஃபையே ஆவாங்க. அங்க இதே மாதிரி அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்களும் தொடர்ந்து எலிமினேட் ஆகுறாங்க. அங்க இதையும் தூரத்துல இருந்து ஒரு 2 பர்சன் பார்த்துன்னு இருக்காங்க. அதுல ஒருத்தர் நம்ம பிரின்சிபல், ரெண்டாவதா மொட்டையா இருக்காருல்ல அவரு தான் ஜூ. அங்க ஜூவும் வந்துட்டு இங்க இருக்கிற நிறைய ஆளுங்க டி ரேங்க் இல்ல இ ரேங்க் அந்த மாதிரி ஒரு முக்கியமான கிளாஸோட இருக்கிற ஆளுங்க தான் இருக்காங்க. இவங்க கிட்ட பெருசா அந்த அளவுக்கு பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு இருக்காது. ஆனா இது கேட்கிற நம்ம பிரின்சிபலும், நீ அப்படி யோசிக்கலாம், இருந்தாலும் இந்த இயர் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இந்த வாட்டி ஜீனியஸான ஸ்டூடெண்ட் ஜின்னு அவன் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். கடந்த 3 வருஷத்துல அகாடமியோட டாப்பே ஆளுதான். மார்ஷியல் ஆர்ட்ஸ் படிப்பு எல்லாத்துலயுமே ஆளு டாப்பு. அவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, எப்படி அவனை பத்தி எனக்கு தெரியாம இருக்கும்? ஏன்னா ஸ்டார்டிங்ல அந்த பையன் மேல பெரிய அளவுல நான் நம்பிக்கையும் வச்சேன். ஆனா ஆக்சுவலா அதுக்கப்புறம் அவைக்கன் ஆகும்போது ஒரு எஃப் ரேங்க் கிளாஸ்ல ஆளு அவைக்கன் பண்ணா. பிரின்சிபல், உனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் கிளாஸா இருக்கிறது ஈயா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வரதுதான் இந்த எஃப் ரேங்க். அது சிம்பிளா ஒரு ட்ராஷுக்கு சமம். எஃப் ரேங்க்னு ஒரு விஷயம் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்ல இ ரேங்கா அவிக்கன் பண்ற ஒருத்தவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாச்சு. அதுலயும் ரொம்ப முக்கியமான கிளாஸா கிராஃப்டிங், ரிப்பேர் பண்றது, தைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கிளாஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு என்ன பேரு கொடுக்கணும் அப்படின்னு தெரியலையா, அந்த மாதிரி ட்ராஷான கிளாஸுக்கு எஃப் ரேங்க் அப்படின்னு ஒரு பேரையும் கொடுத்தாங்க. ஆளு என்னதான் படிப்பு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வந்தாலும் ஆளோட கிளாஸ் எஃப் ரேங்கா இருக்கிறதுனால ஜெயிக்கிறது ஒரு இம்பாசிபிளான விஷயமா தான். இது கேட்கிற நாம பிரின்சிபலும், அட நீங்க அதுக்குன்னு அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா யுவான் ஹூ அப்படின்னு ஒரு பர்சனும் இதுக்கு முன்னாடி எஃப் ரேங்க்ல தான் இருந்தாரு. ஆனா இப்போ அவரோட கரண்டான லெவல் என்ன தெரியுமா, லெவல் 70. அதனால அவன் எஃப் ரேங்க் தான் அப்படின்னு சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். எஸ்பெஷலா ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கிற நம்ம ஜின்னு இவன மாதிரி பசங்களை. இதுக்கப்புறம் நம்பர் 17 அந்த குரூப்பும் அங்க பொசிஷனுக்கு வரும். அந்த 17th குரூப்ல தான் நம்ம ஜின்னும் இருக்கான். எல்லார் கையிலயும் வெப்பன்ஸ் வந்து இருக்கும். ஆனா நம்ம ஜின்னு கையில வெப்பன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. நம்ம ஆளும் போகும் போதே யோசிக்கிறான், ஃபைனலி இப்பயாச்சும் என் டர்ன் வந்துச்சு, சீக்கிரமா இந்த விஷயத்த முடிச்சுட்டு நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே என்னோட சிஸ்டரை வெளியில கொண்டு போலான்னு இருக்கேன் ஒரு நல்ல மீலுக்கு. அதனால நான் ஒன்னும் இந்த இடத்துல அந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ண போதில்ல. அங்க இருக்கிற பசங்களுக்கும் அங்க தெரியுது, அட அந்த பையன் அவன் தானே ஜின்னு, இந்த அகாடமிலேயே டாப்பான பையன், காம்பேக்ஸ் படிப்பு எல்லாத்துலயுமே ஆளு டாப்பு. அதே மாதிரி நம்ம லெவலை விட அவன் லெவல் ரொம்ப அதிகம். கரண்டா ஆளு லெவல் 20ல இருக்கான். அங்க நடுவுல ஒரு பையன் இருக்கான். அந்த பையனும் வந்துட்டு, கைஸ் நம்மளுக்குள்ளேயே சண்டை போறதை விட்டு அவனை ஃபர்ஸ்ட் முச்சிடலாம். ஏன்னா ஆளு வெறுமா ஒரு டியூவல் எஃப் ரேங்கர் அவ்வளவுதான். அதனால ஏன் நம்ம ஒண்ணு சேர்ந்து அவனை முச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள சண்டை போடலாம். ஆனா நம்ம ஹீரோ இதை பார்த்து ஸ்மைல் பண்றான். அப்படியா, இந்த விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, அப்படின்னா வாங்கல அட் அ டைம்ல என் மேல அட்டாக் பண்ணுங்க எல்லாருமே. இதை கேட்கிற அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா மோஸ்ட்லி அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே நம்ம ஹீரோ விட ஓரளவு ரேங்க் அதிகமா தான் இருப்பாங்க. அவனுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமா நம்மளோட கிளாஸ் காம்பேக்டுக்கான கிளாஸ், வாங்க எல்லாருமே காட்டலாம் ஒரு எஃப் ரேங்கருக்கும் நம்மளுக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு. கேங் இதை பார்த்துக்கினே சொல்றாரு, பாரு ஆரம்பிச்சிச்சு. அதுக்குன்னு நம்ம சின்ன குறைச்சி இடப்படாத, ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாரு. சரி, இந்த மாதிரி நீங்களாவே வரும்போது என்னோட வெப்பனை நான் வெளியில எடுக்கிறதுக்கான டைம் இதுன்னு நினைக்கிறேன். அங்க ஆளு ஸ்டோரேஜ் ரிங்க வச்சு அவனோட லெஜெண்டரியான ஸ்வாட வர வைக்க பிரின்சிபல் ரொம்ப ஆச்சரியம் ஆகுறாரு. ஏன்னா அவருக்கு சுத்தமா ஐடியா இல்ல நம்ம ஹீரோ கிட்ட ஸ்டோரேஜ் ரிங் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவான ரிங் எல்லாம் இருக்குன்னு. அதே மாதிரிதான் நம்ம கேங்குக்கும் அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. அட அந்த வெப்பனு அது கண்டிப்பா ஏ ரேங்க் இருக்கும். லெவல் 50ல இருக்கிற கிராஃப்ட் மேனால ஃபோர்ஸ் செய்யப்பட்ட ஒரு ஸ்வாடுன்னு நினைக்கிறாரு. இதே மாதிரி எல்லாருமே தாக்க
வராங்க. ஆனா நம்ம ஹீரோவோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். சும்மா செம்ம வேகமா சீறி பாஞ்சு அங்க இங்கன்னு போவான். இத பாக்குற மத்தவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல அங்க என்ன ஆச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. அவனோட வேகம் அது எந்த அளவுக்கு இருக்குன்னா திடீர்னு ஆளே மஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. இந்த அளவுக்கு எஜிலிட்டி அவனுக்கு ஹையா இருக்குன்னா அவன் உண்மையிலேயே ஒரு எஃப் ரேங்கரா நம்பவே முடியல. நம்ம ஜின்னு சீனா பின்னாடி வந்துட்டு நீங்க எல்லாருமே தோத்தாச்சு. இது கேக்குற அவங்களுக்கு புரியல. ஆமா உன்னோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு பெருசா நீ பண்ணதுல எதுவுமே ஆகலையே. அப்படியா, கொஞ்சம் நல்லா பாருக்கன்னு அத்தனுடைய அவங்க டை எல்லாமே அப்படியே கைண்டி விழும். இதை பாக்குற அவங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு. அப்புறம் தான் அவங்களுக்கு ரிலேஸே ஆகுது. அப்போ ஜின்னு யோசிச்சிருந்தா நம்ம எல்லாரையுமே இப்போதைக்கு கொண்டு இருக்கலாம், ஆனா அவன் அப்படி பண்ணல. ஜின்னும் ஒரு மாதிரி சீனா நிப்பானா. அதை பாக்குறவங்களுக்கு சுத்தமா இல்ல. நம்மளாம் ஜின்னு முன்னாடி மேட்சே இல்ல. இதனால எல்லாருமே அங்க தோல்வியை ஒத்துக்கிறாங்க. நாங்க தோத்து போயிட்டோம், நீங்க தான் வின்னருன்னு. இந்த குரூப் 17ஓட வின்னரு அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்னு தான். நம்ம ஜின்னும் போகும்போதே யோசிக்கிறான், வெற்றிகரமா இந்த பிலிமினரி டெஸ்ட்ல நான் ஜெயிச்சிட்டேன். இன்னமும் கரெக்டா 3 நாள்ல ஃபார்மல் காலேஜ் எக்ஸாமோட என்ட்ரன்ஸ் அதுவும் ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு டைம் இருக்கு. என் சிஸ்டருக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே ஒரு நல்ல மீலை நான் அவளுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இப்ப பண்ண விஷயத்தையும் நான் வேணும்ட்டே தான் பண்ணேன். ஏன்னா அப்பதான் இதுக்கு மேலேயும் நான் ஒரு எஃப் ரேங்கரை இவனால பெருசா என்ன பண்ண முடியும் இப்படின்லாம் நிறைய பேர் பிரச்சனையா வரமாட்டாங்க. கேங்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருப்பாரு. ஆமா நான் யோசிச்சதை விட அந்த பையனோட டேலண்ட் அது ரொம்ப அபாரமா இருக்கு. ஆமா ஆமா இல்லையா பின்ன பாய்சன் டிராகன் வேலைக்கு போயிட்டு ஆளு காட்டின ஸ்ட்ரென்த்தை விட இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி அந்த யுவான் ஹூ அந்த பர்சனை விட இவன் ரொம்ப திறமையா இருக்கான். ஏன்னா அவரே கிட்டா இருக்கும் போது எந்த அளவுக்கு திறமையா இல்ல. ஆமா பிரின்சிபல், நீ சொல்ற விஷயம் உண்மைதான். நம்ம நான்ரான் இந்த சிட்டிக்கு நம்பர் 1 ஸ்டூடெண்டா இவன் தான் இதுக்கப்புறம் இருக்க போறான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் இந்த சிட்டிக்கும் மத்தவங்களுக்கும் எஃப் ரேங்கரோட பவர்னா என்னன்னு தெரிய போகுது. சோ இப்படி ஒரு சொல்ல நம்மளும் சீனா போறான். எங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம சேனல்ல மெம்பர்ஸா இருக்கிறீங்கன்னா ரீசெண்டா வீடியோஸ் எதுவும் சரியா அந்த அளவுக்கு வந்திருக்காது. அதுக்கு காரணமும் ரீசெண்டா எனக்கு கோல்டு, அதுக்கும் மேல இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேற போயின்னு இருக்கு. வீடியோ ரெடி பண்றது இங்க ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதுல ரீசெண்டா கோல்டு வேற வந்துச்சா சுத்தமா முடியல. சில பேர் கேட்டீங்க, எனக்கு புரியுது. ஆனா என் நிலைமையும் புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் இங்க இடிக்கிற வேலை ஒண்டி முடியட்டும், அதுக்கப்புறம் மெம்பர்ஸோட வீடியோஸை நான் டக்கு டக்குன்னு கொண்டு வந்துடுறேன். மெம்பர்ஸா இருக்கிறவங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா 1-2 பேர் கமெண்ட் பண்ணீங்க, அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.